மிசைனை டிசைன் பண்ண ஒரு உமன். நம்ம இவ்வளோ நாள் ஆம்பளை பற்றி பேசிட்டு இருந்தோம், மேனை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கு ஒரு உமன், அதுவும் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் அவர் தான். அவங்க சாப்டரே புரட்டி போட்டாங்க. வேறு யாரும் இல்லை, டெசி தாமஸ். டெசி தாமஸ் இந்தியாவோட மிசைல் உமன். அவங்க 1963 கேரளாவில் பிறக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சயின்ஸ் மேலே. இன்ஜினியர் படித்து முடிச்சுட்டு DRDOவில் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுறாங்க. லேட்டராக மிசைலில் எக்ஸ்பர்ட் ஆகி பெரிய ஆளாக ஆகுறாங்க. அது மூலமாக அக்னி மிசைல் ப்ராஜெக்ட்லேயே மெயின் கீ ரோலாக ப்ளே பண்ணாங்க. யாருன்னா டெசி தாமஸ். அவங்கிறாங்க ஒரு உமன். அவங்க ஒர்க் பண்ணுற டைமில் லாங் டைமாக எப்படி இருந்துச்சுன்னா ஜெண்டர் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஏன்டா ரொம்ப மேல் டாமினேட் அந்த டைமில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க அதை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய பொசிஷனை தக்க வைக்கிறதுக்காகவும் தன்னுடைய ஹார்ட் ஒர்க் பண்ணதுனாலையும் மேலே வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா யாரை வேணாலும் ரீச் பண்ணிடலாம், எப்படி வேணாலும் ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. அது மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம். லேட்டராக அவங்க ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட், மெயினான 2 ப்ராஜெக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அக்னி 4 அண்ட் அக்னி 5 அப்படிங்கிற 2 ப்ராஜெக்டில் மெயினாக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த டைம் தான் வேர்ல்டுக்கு இந்தியாவுடைய பவரை ஒரு ஷோ பண்ண டைம். இந்தியா எப்படிப்பட்ட நாடு அப்படிங்கிறதுக்காக இவங்க மிகப்பெரிய பிரதிபலிப்பு அதில் அழைச்சிக்கிறாங்க. அவங்க சொன்ன மிகப்பெரிய வார்த்தை என்னன்னா, ட்ரீம்ஸ் டோன்ட் ஹேவ் ஜெண்டர். அதாவது என்னன்னா, கனவு எந்த ஜெண்டரை வச்சு வர்றது கிடையாது, எப்படி உழைக்கிறோம் அதை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லிட்டாங்க. பப்ளிசிட்டி கிடையாது, நாய்ஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப சத்தமாலாம் பேச மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய ரிசல்ட் கண்டிப்பாக பேசும். அந்த மாதிரி இருக்கும். டெசி தாமஸ் இந்தியாவுடைய மிகப்பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சயின்டிஸ்டே இவங்க தான். ஸோ இவங்களை பற்றி உங்களுக்கு வேறு என்னென்ன தெரியும், இவங்கள்ட்டேருந்து நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கலாம்? ஏன்னா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட்னு சொல்லும் போது நம்ம அது ரொம்ப ஆச்சரியமாக அந்த டைமில் இருக்கும். இப்போ ஓகே, அந்த டைமில் அது ஆச்சரியமாக இருந்திருக்கும். அதில் கற்றுக்க வேண்டியது நிறைய இருந்திருக்கும். அவங்க எப்படி அந்த ஸ்ட்ரகிளை தாண்டி வந்திருக்கிறாங்க. வேறு இதை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுப்போம்.